நாம் தனி ஜெபம் செய்வோம். மாட்சிமையும் மகிமை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, சென்ற 2021 ஆண்டிலுமாக அன்பார்ந்த எங்களுடைய விசுவாசியுடைய பிள்ளைகள், விருந்தினர்கள் எல்லாரையும் நீ கடுமையில் பாதுகாத்து வந்து இந்த நவ ஆண்டு 2022 ஆண்டே எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபை குடும்பத்திலும் கூட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி கர்த்தாவே. ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையினத்தோடு சொல்லும் போல இந்த ஆண்டடிகளுமாக ஆண்டுடைய நன்மை எங்களோடு தொடும்படியாக வேண்டும் கர்த்தாவே. தியானிக்கின்ற சத்தியப்பதி எங்களை ஆசீர்வதித்தாரும் அதுக்கான அன்பார்ந்த விசுவாசிகளை ஆசீர்வதித்துள்ளோம். நேர் அலை மூலமாக இந்த உலகம் மூலம் இருந்திருக்கிற எல்லா குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். Happy Sabbath, Happy Sabbath, Happy New Year and Happy Sabbath to all of you. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக தேவன் கடந்த ஆண்டடிலுமாக நம்ம எல்லாரையும் ஆச்சரியமாக எடுத்து வந்து பரலோக தேவன் இன்னொரு ஆண்டை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்து இருக்கிறார். நிச்சயமாக அன்பார்ந்த விசுவாசம் உங்கள் யாவரையும் சபையில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நேர் அலை மூலமாக இருந்திருக்க எல்லா குடும்பத்தாரையும் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த ஆண்டை நன்மையால் அவர் முடி சுட்டுவாராக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். புதிய ஆண்டுக்குள்ளாக பேசுகின்ற போது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தேவன் மேல் வைப்போம். இம்மற்றத்தில் தேவன் இந்த புதிய ஆண்டடிலுமாக நம்மை வழி நடத்துவாராக. இந்த பரிசுத்தமான ஆரத்தோக்கு நாம் யாவரும் எழுந்து நின்று 491 பாடலை பாடுவோம். 491. Send the mail, no
இரட்சகருக்கு நன்றி தேவாவே தேவனிட சேர்ந்திட கெம்பீரே கெம்பீரே அண்டாடே கெம்பீரே கெம்பீரே யூபேலே நாளிலே. தியானத்திற்காக தேர்ந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 58வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கின்றேன். For our meditation, let's turn our Bible to the major prophet book Isaiah 58th chapter verse 11. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர்வட்டு போலையும் இருப்பாய். இந்த பயிலிருந்து நாம் கேட்கின்ற சத்தியவசந்த பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாரும் பக்தியுடன் மனங்கள் போயிட்டு ஜெபம் செய்வோம். எல்லா நல்லிவுகளுக்கும் ஊற்றும் கரங்கத்தில் எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, 2021வது ஆண்டு நெடியிலுமாக பரலோகத்தின் அன்புள்ள அன்பின் கரம் எங்களை எவ்வளோ இருந்து வழிநடத்தது போல 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டுடைய அன்பின் கரம் எங்கள் எல்லாரையும் வழிநடத்தும்படியாக வென்று கத்தாவே, நாங்கள் வாஸ்தவமாக கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறேன். இந்த நவ ஆண்டு நெடியிலுமாக நீர் எங்கள் யாரும் நல்லவராக வல்லவராக போதுமானவராக ஆசீர்வாத தேவனாக எங்களோடு இருக்கும்படியாக வென்று கத்தாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே ஆண்டு சமயத்தில் வந்திருக்கிறதான பாலர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிற ஆசீர்வதிப்பார் என்று சொன்னமாக இம்மட்டுமாக எங்கள் எல்லாரையும் நினைத்த தேவன் இந்த புதிய ஆண்டு நெடியிலுமாக நீங்கள் எல்லாரும் நினைக்கும்படியாக வென்று காத்தாவே தியானிக்கின்ற சத்திய பகுதிகளை ஆசீர்வதித்தாரும். விசுவாசிகள் நாங்கள் யாரும் நல்ல பகுதி இருக்கிறோம். ஆண்டவரே, நீ உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்காக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோக தேவனுக்கு நம்முடைய தசம்பாகம், சோஸ்திர காணிக்கை, விசேஷ காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கிறது. உபாகமும் 28வது அதிகாரத்தில் அங்கே ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்லார், இதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை செய்யலைன்னா சாபம். ஆசீர்வாதமும் சாபமும் உபாகம் 22வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உபாகம் 28:8 சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான அன்பார்ந்த விசுவாசிகளே, நாம் இந்த பூலோகில் எங்கெங்கே இருக்கிறோமோ எல்லாரையும் தேவன் சிலர் ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறாரு. நம்முடைய கைப்பிராசங்களை பரலோக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த வேலையிலுமாக நாம் மல்லிகை 3:10 நாம் வாசிக்கிறோம். ஆண்டு சோதித்து பாருங்க, கொடுப்பது மூலம் சோதித்து பாருங்க, நம்ம இங்கே எந்த எடுத்தோமோ ஆண்டவர் அந்த இடத்துல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்குரியவராக இருக்கிறாரு. உங்களுடைய பரிசுத்தமான தசமபாகம், சோஸ்திர காணிக்கை, விசேஷ காணிக்கை ஆண்டு பண்டசாலைக்கு செலுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அப்பொழுது நம்முடைய சபை காணிக்கையான செயல்படுகின்ற போது 455வது பாடலை நாம் பாடுவோம். 455வது பாடலை நாம் பாடுவோம்.
காணிக்கை, பரிசுத்தமான தசமபாகம், பொருத்தனைகள் ஆண்டு பண்டசாலைக்கு முன் செலுத்தும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். படைக்கப்பட்ட தசமம் காணிக்கையாக நாம் ஜெபம் செய்வோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசியுடைய குடும்பங்கள் எல்லாம் கைப்பிராசங்களை ஆசீர்வதித்து தங்களுடைய பணி நிமித்தமாக கர்த்தருடைய சமூகம் முன் கடந்து சென்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்தவே. விசுவாசியுடைய கைப்பிராசங்களை ஆசீர்வதித்து இது நாளிலுமாக ஆண்டு பண்டசாலை கொண்டதற்கான தசமபாகம், சோஸ்திர காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, விசேஷ காணிக்கை, சபை காணிக்கையை செலுத்திய எல்லாருக்காக உடைய சனத்தில் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வாசனமாக எல்லா குடும்பங்களையும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற போது புது புது ஆசீர்வாதங்களை, புது புது கிருபைகளையும் அவர் கொடுக்க முடியாக வேண்டியிருங்க கர்த்தாவே. விசுவாசிகள் பலவிதமான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவர் இந்த புதிய ஆண்டடியிலுமாக தங்களுடைய பணியில் நீர் ஆசீர்வதிக்க முடியாக வேண்டியிருங்க கர்த்தாவே. பலவீனங்கள், சோயினங்கள் ஒன்று வராதபடி பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள முடியாது வேண்டியிருக்க கர்த்தாவே. இந்த காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இது மூலமாக தொடர்ந்து ஆண்டு நடைபெறுகிறது கர்த்தாவே. தியானிக்கிற சத்திய பணிகளை ஆசீர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவர், என்றும் நல்லவர். God is good all the time. All the time God is good. இந்த நவ ஆண்டின் முதல் நாள் நாம் எல்லோரும் ஆண்டு சனிக்கிழமை கூடி வந்திருக்கிறோம். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேர் அலைவலமாக இணைந்திருக்க எல்லா குடும்பத்தாரையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நமக்குள்ளாக கலக்கம் வரும், நமக்குள்ளாக அச்சம் ஏற்படும், நமக்குள்ளாக பயம் வரும். இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நமக்கு பலவிதமான கலக்கங்கள் வரும். இப்போ இதில் உமிக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் வைத்து கொண்டு இருக்கிறது எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது இருக்குது. பரலோக தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் மேல் விசுவாசமாக இருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், இடத்தில் விசுவாசமாக இருங்கள். பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மேலான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். John 14:1, the comfortable passage that Christ gave to the whole world. Let not your heart be troubled. Believe in God, believe also in me. As we enter into this new year, let us build our faith upon God. Let us build our confidence upon God, the God who had led us so far. அவன் நடத்துவார். எனக்கு 58 வயது நிறைவாகி 59 வயதுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக வளர்த்து வந்திருக்கிறார். உங்கள் வயதை நீங்கள் எண்ணி போட்டு பாருங்க. ஆண்டவர் இம்மட்டுமாக நம்முடைய தேவன் இந்த புதிய ஆண்டிலுமாக நம்ம வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். 2021 ஆண்டில் நம் சபையின் மூலமாக சில காரியங்கள் நடைபெற்றது. அதை நம்ம பார்ப்போம். பரலோக தேவன் நம்முடைய சபையில் கிணறு, அந்த காலத்து கிணறு இருக்குது. மாரணதாலேருந்து நிறைய இடத்துல போர் போட்டிருந்தாங்க. அப்போது நான் மார்க் சார் சபை விசுவாசிகளோடு கலந்து பேசும்போது
நம்முடைய சபையிலும் ஒரு போர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய கான்ஃபரன்ஸ் ஆஃபீஸ் தலைவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அது போர் போடுவதற்காக பரலோக தேவன் வந்து நமக்கு உதவி செய்தார். நம்ம ஒரு தெய்வீக ஆராதனை முடிந்த பிறகு நாம் எல்லாரும் நம்முடைய ஆலயத்திற்கு முன்பதில் கூடி அந்த போருக்காக நாம் ஜெபித்தோம். மாறாந்திலிருந்து 185 அடி அவங்க போட்டிருக்கிறாங்க. நல்ல மோட்டர் சிண்டெக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க. மாரநாதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனோடு நமக்கு உதவி செய்த மார்க் ஜான்சன் எனக்கு தெரியும். ஏன்னா கோட்டூர்லேயும் அவங்க போட்டிருந்தாங்க. 2 வேலை இருக்கும்போது அவங்க எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துட்டாங்க. பரலோக தேவன் 2021 ஆண்டில் இதை வாய்ப்பு பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம சபை விசுவாசிகள் குடும்பமாக சேர்ந்து நாம் என்ன செய்தோம் என்றால் நம்ம ஜெபித்து அந்த வேலையை ஆரம்பித்தோம். And as we bring up this moment, may God bless His word and may the good Lord Mr. Pradeep, God has given the family Moses and he thanks all his colleagues for the wonderful work. தொற்கால் மூலமாக உதவி செய்தோம். தூய்மை பணியாளருக்கு சபையின் மூலமாக உதவி செய்யப்பட்டது. இந்த நல்ல காரியங்கள் நம்ம சபையில் நடைபெற்றது. சபையில் பொறுப்புள்ளவங்க, சபை விசுவாசிகள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. தொடர்ந்து 2022 ஆண்டிலும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். நமக்கு உதவி செய்த நம்முடைய சபை பொருளாளர் மிஸ்ஸஸ் மார்க் ஜான்சன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஓய்வு நாள் பள்ளியை நமக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுத்த தமிழ் செல்வி மிஸ்ஸு, நம்மத்தில் இருக்கிற மிஸ்ஸஸ் டால்ஃபின், அவங்க மிஸ் ராஜு ரைட் அவங்க உதவி செஞ்சாங்க. மிஸ் ராஜு இந்த காரியங்கள்லாம் நேர்த்தியாக செய்திருந்தாப்புல. இந்த லாக்டவுன் டைமில் வந்து நேரலை மூலமாக எனக்கு தெரியும் அவங்க அதில் துணையர் வந்து இங்கே இருப்பாங்க. நேர் மூலமாக நடைபெற்றது. அதே போல் அன்பால் தம்பி கேல்வின் நமக்கு இசைக்கருவி மூலமாக ஆண்டு அழைத்து உதவி செஞ்சாங்க. பரலோகத்தின் அம்புல ஆண்டவர் இங்கே கூடிய விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புத்தாண்டில் நாம் கடந்திருக்கின்ற போது இம்மட்டும் காத்த இம்மானுவேல் இந்த நெடிலுமாக நம்மை வழிநடத்துவாராக. வேத வாசிப்புக்காக ஏசாயா 58:11 வாசிக்கப்பட்டது. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டு போலையும் இருப்பாய்.
புதிய ஆண்டுகளாக பேசுகின்ற போது பரலோக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இம்மட்ட தேவன் இந்த புதிய ஆண்டடியிலுமாக அவர் வழிநடத்துவார். வறண்ட நிலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செழிப்புள்ள நிலமாக அவர் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. மதுரையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது என்னோட வேலை செய்யக்கூடிய சகா ஊழியக்காரர் சொன்னார், ஒரு இடத்துக்கு போனாங்க, 2 பிளாஸ்டிக் குடம் வாங்கினா 2 குடம் இலவாசம், 2 பிளாஸ்டிக் குடம் வாங்கினா 2 குடம் இலவாசம் அப்படின்ட்டு என் வீட்டுக்கு முன்னாடி கையில் தூக்கிட்டு அப்படியே போனார். பார்த்துவாங்க, பிளாஸ்டிக் குடம் நல்லா பலபலான்னு இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்டேன். 2 பிளாஸ்டிக் குடம் வாங்கினா 2 இலவாசம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாஸ்டிக் குடத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போனார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் குடம் 15 ரூபா. பார்த்துவாங்க, எனக்கும் ஒரு ஆசை, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நானும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய போடுவாங்க, ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் இலவசம், ஒரு சேரீ வாங்கினா இன்னொரு சேரீ இலவசம் அப்படின்ட்டு. நான் சொன்ன அடுத்தவங்க என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு இருந்தேன். காலையில் இவர் அந்த குடத்தில் தண்ணி நிரப்பிட்டு 2 குடம் தூக்குனார். பார்த்துவாங்க, அந்த மேல் முடி பாத்திரம் கையில் வந்துச்சு. என்னை பார்த்தாரு, என்னய்யா குடத்தை காணுமே இப்படி கொண்டுட்டு வரல அப்படின்னு. நேற்று வாங்கிட்டு தான் பாஸ், 2 இலவாசம் 2 இலவாசம் சொல்லி கொடுத்தாங்க, தண்ணி நிரப்பி தூக்குனேன், மேல் போய் பார்த்தேன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தார். பார்த்துவாங்க, பரலோக தேவன் அப்படி அட்வட்டர் அல்ல. பரலோக தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சோகத்தோடு பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நாம் சுவாசிகளுடைய காற்றை ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, God has given us the oxygen to breathe. If it stops, what will happen to us? சுவாசிப்பதற்காக ஆண்டவர் காற்றை இலவசமாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. பரலோக தேவன் சூரிய ஒளி கொடுக்கிறார் என்றால் நமக்கு இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றால் நல்லோர் கொடுக்கிறார், தீயோருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு பிரிவு நம்பாத விசுவாசிகளே, இம்மட்ட தேவன் இந்த புதிய ஆண்டிலுமாக பரலோக தேவன் நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். லூயிஸ் ஆஸ்பிஸ் நல்ல பெரிய வீடுல தோட்டம் இருந்துச்சு. பார்த்துவாங்க, புதிய வருட அதிகாலை வேலையில் வந்து அவங்க வீட்டை விட்டு போக வேண்டியது இருந்தது. அவங்க வீட்டில் வந்து காவலர் இருந்தார். அந்த காவலர் கையில் வந்து டார்ச் லைட் இருந்துச்சு. இவங்க கேட்டாங்க, நான் கடந்து போக வேண்டும், உங்கள் டார்ச் லைட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது லூயிஸ் ஆஸ்பிஸ் சொன்னார், நீங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை காட்டிலும் அவர் சிறந்தவர். எனக்கு பெரிய பார்த்து விசுவாசிகளே, ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்து நடக்கின்ற போது ஆண்டு நடத்துவார். சிறு பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க. பார்த்துவாங்க, அப்பா அம்மா அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிடணும், அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிடணும். அந்த பிள்ளை நிறைய பிள்ளை நினச்சுவாங்க அப்பா அம்மா கையை பிடிக்க மாட்டாங்க, அவங்க அப்பா கையை பிடிச்சி வருவாங்க. பார்த்துவாங்க, அப்படியே நடந்து வரும்போது அந்த பிள்ளை விழுந்துடும். அப்போ தான் சொல்லுவாங்க, அப்பா கையை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு. அந்த குழந்தை கையை நம்ம பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போவோம். குழந்தை கையை நம்ம கையில் பிடிக்கின்ற போது அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டால் அது பத்திரமாக நடப்பது உண்டு. எனக்கு பெரிய நம்ம விசுவாசிகளே, இந்த ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய கரம் நம்ம எல்லாரையும் வழிநடத்த வேண்டும். ஆண்டுடைய கரம் எப்படிப்பட்டது என்றால் பரிசுத்தமான கரம். ஆண்டுடைய கரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கரம். ஆண்டுடைய கரம் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரம் அன்பான கரம். இயேசு கிறிஸ்துடைய கரம் எவ்விதமாக அன்பாக ஆசீர்வாதம் போல நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பேசுகின்ற போது நாம் புதிய புதிய தீர்மானங்களை எடுப்பது உண்டு. ஆண்டவருடைய கரம் எவ்விதமாக அன்பாக இருந்தது போல நம்முடைய கரம் அன்பின் கரமாக இருக்க வேண்டும். God's hands are holy. ஏனோக்கு தேவனோடு நடந்தாப்புல, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாப்புல, அவருக்கு குடும்பம் இருந்தது, ஊழியம் செய்தாரு. நமக்கு குடும்பம் இருக்கு, நம்முடைய வேலையெல்லாம் செய்கிறோம். அதே வேலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். ஏன்னா கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், மரணம் சந்திக்காமல் அவர் பரலோகத்துக்கு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். அதான் ஆங்கிலம் சொல்லுவாங்க, திருசபையில் எழுதுறாங்க, godliness and godlikeness is the goal to be reached. தெய்வத்தை அடைவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய கரம் பரிசுத்தமான கரம், சமாதானமான கரம். ஆண்டுடைய கரம் நம்ம எல்லாரையும் ஆசிரியக்கூடிய கரமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் வசனம் 9-10, 1 Chronicles 4th chapter verse 9-10. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க அப்படின்னா அந்த சந்ததியுடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 2 வசனத்துக்கு பிறகு மறுபடியும் சந்ததியுடைய பேர் வரும். இன்னாருக்கு இன்னார் பிறந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே மாத்திரம் ஒரு இடைவெளி வருகிறது. அதை வாசிப்போம்.
1 நாளாகமும் 4வது அதிகாரம் வசனம் 9-10. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு பெரிய நம்ம வந்து விசுவாசிகளே, நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்ட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கின்ற போது தேவன் வாக்கியம் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். யாபேஸுடைய தாயார் சொல்றாரு, இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. அதை நானும் சில நாட்கள் முழுவதும் பிரசங்கம் பண்ண சொன்னேன். எபிரேயரில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை மேசியாவை பார்ப்பாங்களாம். ஒரு மார்க்கத்தில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை தான் குடும்பத்துடைய வாரிசு என்று அவங்க சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, எல்லாருக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், எந்த குழந்தையை கொடுத்தாலும் தேவன் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. யாபேஸ் எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும் பார்த்துவங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த தாயார் எவ்வளோ சந்தப்பட்டிருக்க வேண்டும். தாயார் சொன்னாங்க, துக்கத்தோடு பெற்றேன், கவலையோடு பெற்றேன், துன்பத்தோடு பெற்றேன் சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. யாபேஸ் அது குறித்து வருத்தப்படலை. யாபேஸ் என்ன செய்யலாப்ல, ஆண்டு சமயத்தில் போய் அவருடைய வேண்டுதலை அவர் வைத்தார். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு காத்து கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். எனக்கு பிரியம் நம்ம விசுவாசிகளே, 2022 ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். நம்ம என்னென்ன காரியம் செய்கிறோமோ தேவ சித்தன்படி செய்ய வேண்டும். நம்முடைய வேண்டுதலை ஆண்டு சமூகத்தில் வைக்கின்ற போது தேவன் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். யாபேஸ் சொன்னாப்புல, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திரலும் என்று சொன்னாப்புல. 2022 ஆண்டுக்குள்ளாக நான் பிரவேசித்திருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பயம், அச்சம் இருக்கும். பரலோக தேவன், இம்மற்றிடத்தின் தேவன் நம்மோடு அவர் இருக்கிறாரு. புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் மிக அருமையாக சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். யாபேஸ் ஜெபித்தாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை அணுகாதபடி, தீங்கு என்னை துக்கப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted the request of Jabez. My dear beloveds, my dear loved ones in Jesus Christ, when we make appeal to Jesus Christ, when we make request to Jesus Christ, He will fulfill our request. ஆண்டுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் அன்பான கரம். யாபேஸ் எப்படி ஆண்டு தேடினால்னா, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு யாபேஸ் தேவனத்தினால யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவர் கொடுத்தார். யோசிக்கலாம், நான் ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கிறேன், சாதாரண ஊழியக்காரனாக இருக்கிறேனே நினைக்க வேண்டாம். எல்லாருடைய வேண்டுதலையும் எல்லாருடைய ஜபத்தையும் பரலோக தேவன் கொடுக்கிறவராக அவர் இருக்காரு. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜபத்தோடு வைக்கின்ற போது தேவன் சிலர் யாபேஸுக்கு வாக்கியம் பண்ண தேவன் நம்ம எல்லாருக்கும் அவர் வாக்கியம் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. ஆண்டுடைய கரம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பேசுகின்ற போது எல்லோரோடும் இருக்க வேண்டும். மோசே வேண்டினான், வருஷ ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். மோசடி வாஞ்சிய பாருங்க, ஒரு ஆண்டு துவங்கிட்ட போது துவக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டுடைய கரம் இருக்க வேண்டும். 2022 ஆண்டுக்குள்ளாக நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம புது புது தீர்மானங்கள் நம்ம எடுக்கலாம். அவங்க சொல்லலாம், ஒருவேளை நம்ம ஆண்டை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம், மீண்டும் ஆண்டத்தில் நெருங்கி வர வேண்டும், மற்ற நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். அவைகளை செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மோசே சொன்னாப்புல, அவனுடைய கரம்
வருஷ துவக்கத்தில் இருக்கிறது போல முடிவரை இருக்க வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டுடைய கரம் நம்ம எல்லோரோடும் இந்த துவக்கத்திலிருந்து முடிவரை நம்ம இருக்க வேண்டும். ஆண்டை எப்படி தேட வேண்டும்? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் தேடுகின்ற போது தேவன் நம்மோடு இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் வல்லமையான கரம். அவருடைய கரம் பராக்கிரமான கரம். God's hands are strong enough. யோவான் 10:28-29, John 10th chapter verse 28-29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளின் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனும் கூடாது. அவருடைய கரம் எப்படிப்பட்டனால் வல்லமையான கரம், மைட்டி ஹேண்ட். எல்லாருக்கும் பெரிய காரியங்களே அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. நாம் ஆண்டவரோடு விரும்பி நடக்க வேண்டும். ஆண்டவர் மட்டும் நடத்தும் தேவன் தொடர்ந்து அவர் நமக்கு என்ன செய்ய நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. ஆலி கிராஃப் என்பவர் சொல்றாரு, ஒரு நிமிடம் கூட ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆலி கிராஃப் சொல்றாருல, ஒரு நிமிடம் கூட ஆண்டவர் கைவிடுவதில்லை. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் காக்கிற தேவன், இஸ்ரவேல் காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. எப்படி இருக்கும் ஆண்டவர்? நேற்று இரவுக்கு நான் திரும்பி செல்லும்போது 2 மணியை பார்த்துவோங்க. இங்கே ஆரம் முடிச்சுட்டு கோட்டருக்கு போயிருந்தேன். அங்கே சாட்சி பாடலாம் சொன்னாங்க. ராத்திரிக்கு 2 மணிக்கு படுக்கை ஜபத்தோடு கடந்து சென்றேன். காலையில் 4-8 என் மனைவி என் மருமகன் என்னை எழுப்பிட்டாப்பில். ஆலயத்துக்கு புறப்படணும்னு சொல்லும்போது மழை பெஞ்சது பார்த்துவோங்க. ஆனால் 4:50க்கு சேர வேண்டிய இடத்துல ஆண்டவர் நினைச்சார், அவர் நடத்தினார். அதை தீர்க்க செம்மன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நொடியிலும் நாம் சோத்திரமாக இருக்கின்ற போது ஆண்டருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்த நொடியில் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அடுத்த நிமிடத்தில் நமக்கு நடக்கும் சொல்ல முடியாது. நாம் உட்கார்ந்துருக்கிறோம், நாம் அசைகிறோம், நடக்கிறோமே என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட். யோசுவா 3வது அதிகாரம் வசனம் 3-4. யோசுவா 3வது அதிகாரம் வசனம் 3-4. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போகவும் இல்லை என்று அவர் கட்டளையிட்டார். மோசே மிக அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாப்புல, அவங்க இருக்காங்க, லேவியர்கள் ஆசாரியர்கள் இருக்காங்க, இந்த உடன்படிக்கை பற்றி எரிஞ்சாங்க, அவங்க முன்னால் சுமந்துட்டு போவாங்க. எனக்கு பெரிய நம்ம விசுவாசிகளே, ஓபேத் ஏதம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க. தாவீது கொண்டு சொன்னார், அங்கே நான் பார்க்குறோம் அந்த ஒரு மனுஷன் செத்து போன உடனே இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபேத் ஏதம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த 3 மாதம் பார்க்கும்போது அவருடைய வீட்டிலேருந்து ஆசீர்வாதம் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி இந்த பரிசுத்த வேதம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறது. இதை இதன்படி நாம் வாசித்து இதை நாம் செயல்படுத்தி நடத்துகின்ற போது ஓபேத் ஏதம் ஆசீர்வாத தேவன் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், அவர் பின்னாடி நீங்கள் போங்க, உடன்படிக்கை பெட்டி பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. புதிய ஆண்டுக்குள்ளாக பேசுகின்ற போது பரலோக தேவன் சொல்லுறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். sanctify yourself today. அப்படி செய்தீர்கள் என்றால் நாளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சரிங்களா? நம்மை ஆண்டவருக்காக ஒப்புக்கின்ற போது ஆண்டவர் நாளைக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சொன்னாங்க, யோர்தான் நதி தடையாக இருந்துச்சு, தேவன் அதை மாற்றி போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கிடைச்சது. வழிநடத்தி வருகின்ற மோசை நடத்தி வருகின்ற போது ஒரு பக்கம் மலை இருந்துச்சு, ஒரு கடை செங்கல் இருந்துச்சு. மோசை முழங்கால்படி ஜெபம் செய்தாப்புல. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2022 ஆண்டுகளாக பேசியிருக்கிறோம். நமக்கு முன்பாக தடைகள் வருவது உண்டு. ஆண்டத்தில் போடும்போது தடையிலே அவர் உடைத்து எரியக்கூடியவராக இருக்கிறாரு. மோசை முழங்கால்படி ஜெபித்தான். ஆண்டு சொன்னாரு, மோசே உன் கையை சமுத்திர நேராக நீட்டு அப்படின்னு நீட்டின போது அந்த சமுத்திரம் அப்படியே பிளந்தது. அந்த தண்ணீர் மதிலே போல நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விட்டாந்து நடந்து போனாங்க. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. ஆண்டவர் செய்த மேலான ஒரு காரியம் பாருங்க. 2021 ஆண்டில் ஆண்டு நம்ம எப்படி வழிநடத்திருக்காரு என்று பார்க்க வேண்டும். இம்மற்றத்தின தேவன் இந்த 2022 வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. நாம் 309வது சீனுக்கு பார்க்குறோம், இயேசு என் வழிநடத்த, இயேசு வழிநடத்த வேண்டும். அவரோடு இருந்தால் அவர் வழிநடத்துவார். சாத்தான் இடம் கொடுக்கக்கூடாது. அதான் நிறைய முறை சொல்லுவேன், நம் முழங்காலிலே நம் ஜெபத்தில் நிற்கின்ற போது சாத்தான் நடுங்குவான் அப்படின்ட்டு திருசமயம் எழுதுறாங்க.
when we stand on our knees, Satan will tremble. நம்ம ஜெபிக்கல அப்படின்னா அந்த அக்கினி எப்படி கொழுந்துட்டு இருந்தோ சாத்தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. 2022 ஆண்டுக்குள்ள பிரேசுக்கான பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபம் செய்கிறோம், ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டை போதத்தை கேட்குறோம், நம்ம வீட்டில் வந்து ஜெபம் என்று தூப்பிடத்தை நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நம்ம நெருங்கி இருக்க வேண்டும். நம்ம எதையும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் யோசுவா சொன்னார், நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். யோசுவோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் அவருக்கு கூடியவராக அவர் இருக்கிறாரு. அந்த லூயிஸ் ஆஸ்பிஸ் சம்பவம் பார்த்துவங்க, அவங்களுடைய வீட்டுடைய எஜமான் அதிகாலை வேலையில் நடந்து போகும்போது அந்த காவலர்கிட்ட பார்த்து எனக்கு டார்ச் லைட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, டார்ச் லைட் வச்சுட்டு ஆண்டோடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த வெளிச்சத்தை காட்டிலும் அவர் பெரியவர் சொன்னாங்க. நடத்தி வந்தது. பரலோகத்தின் ஆண்டுடைய கரம் பார்க்கின்ற போது பரிசுத்தமான கரம், ஆண்டுடைய கரம் ஆசீர்வாதமான கரம், ஆண்டுடைய கரம் வல்லமையான கரம். எதிர்காலத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் வந்து வைத்திருக்கிறாரு. புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பேசியிருக்கிறோம். என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை என்ன தொட வேண்டும். அதான் சின்ன ஒரு பாடல் பாடுவாங்க, somebody touch me, somebody touch me, somebody touch my soul. While I was praying to Jesus, Jesus who touched my soul. உள்ளத்தை தோட்டா, உள்ளத்தை தோட்டா, உள்ளத்தை தோட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது இயேசு என்னை தோட்டாரே. புதிய ஆண்டுக்குலாம் பேசுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாத ஒரு பாடல் உண்டு. நன்றி சொல்லும் நாவே எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே. நன்றி சொல்லும் நாவே எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே. நன்றியோடு வாழோ வாழ்வை தாருமே, நன்றியோடு வாழோ வாழ்வை தாருமே. நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே, நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே. நன்றி சொல்லோ நாவே எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே. புதிய ஆண்டுக்குள்ளான பேசுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நம்ம இருக்க வேண்டும். அவரை போற்றுவதற்கு 1000 நாவல் கூட அது போதாது. ஆண்டவர் நம்ம எடுத்துக்கின்ற போது ஆண்டவர் நம்ம எடுத்துக்கூடியவராக இருக்கிறாரு. சங்கீதம் 37 சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பேசுகின்ற போது நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலும் வைப்போம். இம்மட்ட தேவன் இந்த ஆண்டடியிலுமாக நம்ம எல்லாரையும் எடுத்துவாராக. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பரலோக தேவன் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நம்முடைய ஆவிக்குரிய உணவு கொடுக்கப்பட்டது. நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு காலை உணவு நம்ம எல்லாருக்காக ஆசைப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஏற்பாக இந்த ஆராதனை நிறைவாக நாம் எல்லோரும் சேர்ந்து 493வது பாடலை பாடுவோம். 493. எல்லாம் எழுந்து பாடுவோம். तेरा तो तेरा मैं तुझे में देवा सोच तेरा मैं ने तेरा पोकाडंदांडिल्लाम निमिषमो करुणयाल निदम काते सोच तेरा मैं तुझे में देवा सोच तेरा मैं ये तनया
நன்றியோடு தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே தோதே மிகு தேவா ஸ்தோத்திரமே எப்போது ஆண்டில் அடியார்க்கு இயபர நன்மை Padre sostiran, 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 tu de mego deva sostiran, vete ayuda del monselem, vego vai atoma jayan kolem, bhakti ay நடந்து நீ செல்லும் பகுருவே உன்னத வாரங்கள் சொல்ல சோஸ்திரமே தோதே மிகு தேவா சோஸ்திரமே தேசங்கள் வழியே தீமையறம் தேவனை தேடி தோஷமரம் ஓசனா பாடியே ஆசையுடன் ஓயமாயாரவாய் தோன்பமர சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரமே தோதே மிகு தேவா சோஸ்திரமே நம் மனங்கள் வண்டி ஜெபம் செய்வோம். சர்வல்லமையும் மிகுந்த ஒத்தாசையும் தேவ கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நவ ஆண்டின் அதிகாலை வேலையிலுமாக பரலோகத்தின் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி பரலோக தேவனை துதித்து பாடவும் ஆண்டு வசனை கேட்கும்படியாக நல்ல சாட்சி சொன்ன அன்பார்ந்த விசுவாசி பிள்ளைகள் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டு ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் சுகந்த வாசனை இருப்பதற்காக உங்கள் நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. சங்கீதம் 65:12 வாசிக்கிறோம். வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் சொன்ன எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமான அன்பார்ந்த விசுவாச குடும்பங்களுக்காக ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய சனத்தோடு கர்த்தாவே, நேரலை மூலமாக இணைந்திருக்க எல்லா குடும்பத்தாருக்காக உங்களுடைய சனத்தில் நாங்கள் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை எங்களை எல்லாருடைய வாழ்க்கை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டை கரம் இம்மட்டெடுத்தது போல இந்த புதிய ஆண்டடியிலுமாக எங்கள் எல்லாரையும் எடுத்தபடியாக வேண்டிய கர்த்தாவே, மிக கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்க விசுவாசிகளுக்கு உங்களுடைய சனத்தில் வருகிற கர்த்தாவே, உமது குமாரனை இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழி செய்கின்ற போது கொடுத்த மேன்மையான அழைப்பை என்ன பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பரசுபட எல்லாரிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொன்னமாக பரலோகத்தை நம்மள ஆண்டவர் அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டும்படியாக நாங்கள் வேண்டிய கர்த்தாவே, பலவீனமாக சுயனமாக மற்றவர்கள் இருக்கலாம், சுயனமாக மற்றவர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சனத்தில் கர்த்தாவே, ஆண்டை கரம் தொட்டு சோத்தை படுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் கர்த்தாவே, எங்களுடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பங்கள் எங்கள் தேசத்தில் வெளி தேசத்தில் எல்லா குடும்பங்களுக்காக உங்களுடைய சனத்தில் நாங்கள் வரும் கர்த்தாவே, ஆண்டிய வழிநடத்த எல்லா குடும்பங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிய கர்த்தாவே, சாட்சி சொன்ன விசுவாசி பிள்ளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிய கர்த்தாவே, எங்களுடைய நாட்டிற்காக தேசத்திற்காக உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்ல ஆண்டவரே, பொறுப்புள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரோடு இருந்து சமாதானமாக இந்த உலகம் முழுவதும் நடத்துவதாக ஆண்டு கிருபை அவர்களோடு இருக்கும்படியாக வேண்டிய கர்த்தாவே, உலகில் வாழ எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தோம். உலகளாவே எங்கள் சபை குடும்பத்தை ஆசீர்வதித்தாவே, சபை தலைவருடைய குடும்பங்கள், விசுவாசுடைய குடும்பங்கள், ஊழியக்காரருடைய குடும்பங்கள், பூலோகில் வாழ்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டிய கர்த்தாவே, இந்த ஒமைக்ரேன் வந்து கொண்டு இருக்கிறது பரலோகத்தின் ஆண்டவரே, 2022 ஆண்டுக்குள்ள பேசுங்க எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் அச்சம் இருக்குது. உங்கள் இருதயம் கலங்கதற்பதாக தேவனுடைய விசுவாசமாக இருங்கள், இடத்தில் விசுவாசமாக இருக்க சொல்ல போல ஆண்டவரே, தேவன் மேல் விசுவாசமாய் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமாக இருக்கின்ற போது ஆண்டுடைய கரம் எங்களால் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலையிலுமாக பரலோகத்தின் ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படியாக கொடுத்தால் கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. பங்கு பெற்ற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். மீதமான வேளாண்டு பிரசனமாக எடுத்திருளுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அர்வசனாமத் சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஜெபத்தில் கலந்து கொண்ட அன்பாத விசுவாச குடும்பங்களோடும் நேரலை மூலமாக இணைந்த குடும்பத்தோடும் எங்கள் சபை குடும்பத்தோடும் நாசத பள்ளி குடும்பத்தோடும் நைட்டிங்கல் பள்ளி குடும்பத்தோடும் நீர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்போம் வார்த்தையே நாமப்பதாலே போசித்து வாழத்திடும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றிடும் நித்திய வாழ்வு நிகழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். எல்லோருக்கும் சோஸ்திரம். ஒரு 10-15 நிமிடம் நம்ம ஓய்நாள் பள்ளி படத்தை நம்ம முடிச்சு விட்டு அது பிறகு காலை உணவுக்கு வச்சிடலாம். நம்ம அதோடு இந்த ஓய்நாள் ஆராதனை நம்ம நிறைவேறும். ஒரு 10-15 நிமிடங்கள். விசுவாசிகள் யாருக்கு ஓய்நாள் பள்ளி பாடம் கிடைக்கலையோ நீங்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளும்படியாக மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.